இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹார்ட் ஷேப்பில் எப்படி நீட்டாக ஒரு கேக்கை அழகாக மேனுவலாக கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 1/2 kg ஹார்ட் ஷேப்லேயும் 1 kg ஹார்ட் ஷேப்லேயும் உங்களுக்கு கேக் டின்ஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். அதே வந்து ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ இல்லை 1.5 கிலோ போல் நீங்கள் கேக் செய்யும்போது உங்களுக்கு கரெக்டான ஹார்ட் ஷேப்பில் உள்ள கேக் டின்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் கட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் கட் வந்து நீங்கள் பொதுவாகவே முன்னாடி ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, அது ஃப்ளாப் கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தடை எக்ஸாக்டாக அப்படியே பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் அழகாக ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக மிடில் உள்ள பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, இப்போ ரவுண்டு ஷேப்பில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு கிட்ட நீங்கள் ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் வர மாதிரி கரெக்டாக ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் ப்ளஸ் போடும்போது சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். அந்த சென்டர் பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு டூத் ஸ்டிக் மாதிரி குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் மார்க் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 ப்ளஸ் போட்டோம் இல்லைங்களா, ப்ளஸ் போட்ட அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக வி கட் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு அந்த குச்சியை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது சென்டராக நினச்சிக்கோங்க. அந்த குச்சிக்கு ஸ்ட்ரெயிட்டான இடத்துல வந்து ஒரு வி கட்டு மாதிரி வரணும். இப்போ நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்கள். அந்த ப்ளஸில் இந்த எட்ஜில் ஒரு மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பும், அதாவது லைட்டாக ஒரு பெண்டான மாதிரி ஒரு ஷேப்பும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டான மாதிரி ஒரு ஷேப்பு கட் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஒரு வி மாதிரி கீழே கிடைக்கும். வி போடுறோம் இல்லைங்களா, பெரிய வி போட்ட மாதிரி கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். ஸோ நான் இந்த ஹார்ட் ஷேப்பில் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக சுத்தமான ஒரு ஒர்க் ஏரியாவில் ஃபஸ்ட்டு நான் மேனுவல் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கேக் பேஸ்லேயே கொஞ்சமான அளவு க்ரீம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கேக்கை தூக்கி நான் மேலே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே கேக் பேஸ்லேயே வச்சு நம்ம கட் பண்ணும்போது திருப்பி உட்காந்து கேக் பேஸை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்ல சுத்தமான ஒர்க் ஏரியாவில் நீட்டாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகாக லிஃப்ட் பண்ணி கேக் பேஸில் கொண்டு அப்படியே மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 ஹார்ட் ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எட்ஜில் வந்து மேலே ரவுண்டாக இருக்குல்ல, கொஞ்சமான அளவு க்ரீமை வந்து நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லேயரை நம்ம 2 பக்கம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது அந்த கட் பண்ண அந்த லேயர் வந்து க்ரீமில் வந்து நல்லா பைண்டிங் ஆகி நல்லா க்ரிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜு கிட்ட லைட்டாக ஒரு வி கட் மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ வி மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ஃபைனலாக ஐசிங் பண்ணும்போது நல்ல ஒரு ஹார்ட் ஷேப் வந்து நல்லா தெளிவாக தெரியும். அந்த வி கட் கட்டாயமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு வளைஞ்ச மாதிரியான ஒரு ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி இருக்கிற பகுதியில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் வந்து செலக்டட் நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ட்ரிம் மாதிரி கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த ஷேப்பு முடிச்சதுக்கப்புறமா லைட்டான ஒரு க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நானும் ஒரு கோட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 hour போல் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் நல்ல ஒரு நீட்டான ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.